நான் அவர் ஏதாச்சும் பேசுவார், நம்மளை அனுப்பிட்டு பேசலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு தட்டுங்க நம்ம தயாரிப்பாளருக்கு. இதில் ஒரு சுயநலம் இருக்கு. அவரு நம்ம ஊருக்காரரு தான், கோயம்புத்தூர். ஒரு ஆள் வந்து ஒரு 20 வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு, 20 வருஷமா நீங்கள் என்னை வந்து பார்த்துருக்கலாமே. அப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணல, அதனால் நீங்கள் தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க. பார்த்தீங்களா? ஒரு தடவை நண்பர் ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி, எனக்கு வாய்ப்பு தரவே இல்லை, நீங்கள் கடைசி வரலன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தார் மேடையில். நான் ஒரு படத்தில் மேக்சிமம் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 தவிர ஒரு 10 பேருக்கு அங்கங்கே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும். அதை தவிர வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிற டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இப்படி பணியாற்றினவங்க யாராச்சும் ஞாபகம் வந்தாங்கன்னா கூப்பிட்டு நடிக்க வச்சுருவோம். பொதுவாக அப்படி தான். அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் பேசும்போது சொன்னேன், நல்ல வேளை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காதனால இப்போ ஒரு 15 காலேஜுக்கு ஓனராக இருக்கிறார் என் நண்பர் தான். அந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய பில்டர் ஆகிட்டாரு, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு. அவர் சாதாரண கூட்டத்தை கூட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்காக நீ வருத்தப்படாத டைரக்டரை, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா உண்மையாக ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பல அழகா இந்த படத்தில் என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகா, அதாவது ஜோடனையாக பேசாமல் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமாக சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு குடும்பமாக இருந்து நீங்கள் இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றிருக்கீங்க. இந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. பொதுவாக படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும், இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு இந்த முக்கியமான மேட்ரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப விவரமா வில்லங்கமான ஆளா இருப்பான் போல் இருக்கவன், எதையுமே வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு ட்ரெய்லர்லயே சரி யாரா இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ, இவங்க சரியில்லையோ, இல்லை ட்ரக்ஸ் வருதோ, மாஃபியா வருது, ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா எதுவுமே காட்டிக்காம ஒரு முகத்தோற்றத்தோட அப்படியே ஒரு முறைப்போடவே வெறப்போடவே திரிகிற ஒரு ஆளா கார்த்திகேசன் வேற. அப்படியே கான்ட்ராஸ்டா அசோக் ஒரு லவ் பாய் மாதிரி ஜாலியா ஸ்டைலா. அவர் எப்பவுமே ஸ்டைல் தான், லவ் பாய் தான். அதை வருத்தப்பட வேண்டாம். சினிமாங்கிறது இருந்துட்டே இருக்கும், நம்ம இருக்குமோ இல்லையோ. சினிமா இருக்கிற வரையிலும் நீ இருப்ப. ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு, அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்கு. இந்த டெடிகேஷன் அப்படின்றது அசோக் கிட்ட நிறையவே இருக்கு. என்னைக்குமே ஒரே மாதிரி. அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம். நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு கிடையாது. இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா, ஸோ அதே வெற்றி தான்.
அந்த வெற்றியிலிருந்து அடுத்த படிக்கு நீங்க செல்வதற்கான ஒரு ஏற்றமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் நம்ம நினைச்சு, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் சரி, ஒரு நடிகனும் சரி, ஒரு நடிகையும் சரி, கலைஞர்களும் சரி, பாடலாசிரியர் அழகா எழுதியிருந்தாரு. எந்த பாட்டு எழுதுனீங்க நீங்க? எல்லா பாட்டுமா? இந்த 3 பாட்டும் ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. டியூனும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. அது குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமிய அந்த நிக்கா சாங்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரொம்ப என்ன நல்லா பாடியிருந்தார் சாரு. வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக அவருக்கு இருக்கு. அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் பாடலும் நல்லா இருந்தது, ராஜன் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் அந்த டூயட் சாங்கு இட் வாஸ் ரியலி குட். நல்ல மெலோடி கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கதை நாயகன் வந்து நிச்சயமாக தான் யாருன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க எல்லாமே வந்து இயல்பான நடிகர்களாக தெரிஞ்சாங்க எனக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ அது வந்து புதுசாக வந்து நடிக்க தெரியாமல் நடித்த மாதிரி எந்த முகங்களும் இல்லை. ஆக ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னால ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்குறோம். நம்ம வீராயி மக்கள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நல்ல களத்திலே ஒரு நல்ல கண்டென்ட்ல நம்ம இருந்தாவே போதும், நமக்கு ரெக்கக்னேஷன் தானா கிடைக்கும். இவர் சொன்ன மாதிரி ஆக ஒரு ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வந்து நம்ம டெடிகேஷனை பண்ணிட்டோம்னா வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த டெடிகேஷனே நம்மளுடைய வெற்றி தான். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன சார் நீங்க படமே பண்ண மாட்டீங்க? நான் வருத்தப்படுறதை விட என்ன நேசிக்கிறவங்க, என்னையும் அரவிந்தராஜ் அவர்களையும் நாங்கள்லாம் ஒன்னா திரைப்படக் கல்லூரியிலிருந்து ஆபாவானன் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். என்ன சார் பீக்கில் இருந்தீங்க, ஏன் சார் இப்போ நீங்க ஏன் சார் என்ன நானா மாட்டேங்கிறேன், அது நான் படமே எடுக்க மாட்டேன்ற மாதிரி. ஏன்னா அவர் சொல்றாரு, எங்க அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க, என் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க. அப்படியே ஒவ்வொரு பத்திரிகையாளரும் என்னை வளர்த்தாங்க. அவங்க வளர்க்குற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம். நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வச்சாங்க. த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர் உதயகுமார், ரஜினிகாந்த், ஏவிஎம். ஹையஸ்ட் பிஸ்னஸ், ஹையஸ்ட் பேமெண்ட், அப்படி எல்லாம் நம்ம இருந்தவங்க தான், இல்லாமல்ல. இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்படுறதுல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நான் வருத்தப்படல, எனக்கு வருத்தமே இல்லையா. என்ன சார் நீங்க பீக்கில் இருந்தீங்க? பீக்குன்றது ஒரு உச்சி. உச்சிங்கிறது எப்படி? உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம், த டாப். அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிக்கிறது கஷ்டம். அப்படி பார்த்தா தலை சுத்து. அப்பதான் சொன்னேன், உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம், கொஞ்சம் நகர்ந்தா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த உச்சியில நாம் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குனர்கள். ஒரு காலத்தில் ஸ்ரீதர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாலச்சந்தர் சார் இருந்தார், ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார். அந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருந்த அந்த உச்சி, அவங்க இறங்காமலே இருந்திருந்தா அந்த உச்சிக்கு நான் போயிருக்க முடியுமா? ஸோ அவங்க இறங்க, நம்ம போக, நம்ம இறங்க, சங்கர் வர. சார் அந்த உச்சிங்கிறது ஒரு விளையாட்டு இடம் மாதிரி, புரியுதா? ஸோ வெற்றி வரும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி வருவார்கள், தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள். இது வந்து இயற்கை, எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம், சினிமாவில் மட்டும் இல்லை. ஸோ வெற்றி தோல்விகள் என்பது, அவர் எப்படி நான் வந்து இந்த சினிமாவில் தோத்துட்டேன் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனேன், தோத்துட்டேன்னு போகல, போய் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேண்டான்ட்டு வந்தாரு பாருங்களா, அதுதான் முனைப்பு. அந்த முனைப்பு மட்டும்தான் நம்மளை வந்து மேலே இழுத்து கொண்டு செல்லுமே தவிர, இப்போ சொல்றாங்க கதையாடா இருக்கிறாங்க, என்னடா இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்க, எல்லாம்
ஆனால் நம்ம பத்திரிகையாளர்களை, தரமான சினிமா பத்திரிகையாளர்களை, சினிமா ஊடகவியலாளர்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள். அதுக்குன்னு ஒரு சில குரூப் வந்து ஏதோ பண்ணுது. இப்போ அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர், இன்னைக்கு தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டேன், நானே வந்து ஒரு ஊடகவியலாளன் ஆயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊராயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. இது சுதந்திரம். இந்த விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்கு பாருங்க. இந்த மொபைல் எப்போ வந்து ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ அவன் கெட்டதையும் சொல்லுவான், நல்லதையும் சொல்லுவான், தேவையானதையும் சொல்லுவான், தேவையில்லாதையும் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிய கடந்த 40 ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது. தப்புன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஒருவர் மனதை புண்படுத்துற மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரியோ நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம். இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்ல, பொதுவா சொல்றேன். இல்ல நான் சொல்ல, அது ஏன்னா வம்புப்பா சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும். வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறான். அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்து பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்றேன், 2 நீ ஓவான்னு வாய்த்தாங்க. நீ அதுலயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது என் தம்பி, அந்த ப்ரொடியூசர். ஆனா என்ன தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது. அதுல பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதுதான் காரணம் என்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு விமர்சனம் வேணும். அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்ப ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரொமோட் பண்ண போறீங்க. இது நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க, குறை இருந்தா குறைவா எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளவு பண்ண இப்பவே 5 கோடிட்டார். அதனால நாம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்ப மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம். அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறை இருந்தா எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தா மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால இப்ப வந்த பெரிய படங்கள்ல என்ன குறையோ, இயக்குனர் எதிர கோட்டை இட்டாரோ, கதையில கோட்டையோ, எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படுவோம். அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளவு கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளவு சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த 2 ஜாம்பா உட்கார்ந்து இருக்காங்க, உதயகுமார், பேரரசு, எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க.
ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார், நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த 2 இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும், வாழணும், வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க. மனம், நல்ல மனம், வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்க சின்ன புதுசெல்லாம் பெருசாகணும், பெருசா வரணும். இந்த ஒண்ணு இல்ல, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவாரு, கார்த்திகேசவன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு. அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரோ டெக்னீஷியன்ஸ், இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார், தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம் எல்லாம் எங்க கொண்டு வைக்கிறார், திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. அது 5 கோடியோ 10 கோடி 20 கோடி. ஒரு ஹீரோ 9 ப்ரொடியூசர் கிட்ட 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு இந்தி நடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு? கொஞ்சமாவது மனசு வேண்டாமா? நீங்க 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 படம் எடுக்க, அவங்களும் படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க 3 படம் நடிச்சீங்க. இதெல்லாம் நடந்துதா இல்லையா? அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா? ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும், அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். விவேகானந்த சொல்லுவார், நீ பூவா இருப்பதை விட செடியா இரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சூடுவார்கள், மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலரா இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும். செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து 1000 பூக்களை தரும். அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா வருவீங்க. அப்புறம் அந்த விழா பார்த்தேன், டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டை இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காரு. அது இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடிச்ச 3 ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க. இந்த தமிழ் சினிமால ஒரு 2 படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன், அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குட்டி இது வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க. அவங்க நடிச்ச படுத்து பல அக்கிரமம் இருக்கு, அதெல்லாம் பேச வேணாம், ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார், அதனால நமக்கு வேணாம். நான் என் அருமை சகோதரர்கள், என்னுடைய அருமை தம்பிகள், மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்க மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நீங்க நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரொமோட் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று. உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடுவீர்கள்.